உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வெளிநாட்டுல இருக்கான். அவன் கிட்ட சொல்லி உனக்கும் பாரதிக்கும் வெளிநாட்டுல வேலை ஏற்பாடு பண்றேன். நீங்க வெளிநாட்டுக்கு போங்க, வேலையை செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. வெளிநாட்டு போறதுக்குலாம் நிறைய பணம் செலவாகுமே மாமா. ஏன் கிட்ட எது மாமா அவ்வளோ பணம்? பணத்தை பத்திலாம் நீ எதுவும் கவலைப்படாத மச்சான். எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ வெளிநாட்டுக்கு போய் நல்லா சம்பாதிப்பல்ல, அப்ப திருப்பி கொடு, சந்தோஷமா வாங்கிக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் மாமா. என் வீட்டு ஆளுங்க கூட நான் நல்லா இருக்கணும்னு இவ்வளோ யோசிக்க மாட்டாங்க. நான் இதை எப்பவும் மறக்க மாட்டேன் மாமா. ஒரு வழியா இவனை சம்மதிக்க வச்சாச்சு. இனி அடுத்தடுத்த வேலையை பார்க்க வேண்டியதுதான். சரி மாமா, நேரமாச்சு, வாங்க வீட்டுக்கு போகலாம். இல்லை மச்சான், வெளியே வேலை இருக்கு. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வரேன், நீங்க கிளம்புங்க. அப்படியா? சரி மாமா, சீக்கிரம் வந்துடுங்க. சரி, நான் வந்துடுறேன். ஆ. நான் நினைக்கிறது மட்டும் சரியா இருந்தா பாரதி கண்டிப்பா நான் லவ் பண்ற பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்க நிச்சயம் என்னை ஃபாலோ பண்ணி வருவாங்க. நம்ம பிளான் படி இன்னைக்கு நடந்துக்க வேண்டியதா. கேஷவ், என்னடா பண்ணிட்டு இருக்க? டேய், நீ சும்மா வர மாட்டிய? என்ன திட்டம் போட்டிருக்க? பரவாயில்லையடா, நான் உன்னை என்னமோ நினைச்சேன். ஆனா நீ கொஞ்சம் புத்திசாலி தான். டேய், என்ன பாராட்டுறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல வந்த விஷயத்த சொல்லு. அங்க பாரு, பாரதி நம்ம 2 பேரையும் நோட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. டேய், நோட் பண்ணணும் தாண்டா பேசுறேன். டேய் மச்சான், உங்க ஆட்டத்துல என்ன கோத்து விட பாக்குற? என்னவோ பண்ணு, நடத்து. ஏய், நீ என்னோட கூட்டு களவாணின்னு பாரதி லதா 2 பேருக்கும் தெரியணும். என்ஜாய். டே கேஷவ், எனக்கு இன்னைக்கு ஏதாவது முக்கியமான மீட்டிங் இருக்கா? இன்னைக்கு உனக்கு முக்கியமான மீட்டிங்லாம் எதுவும் இல்ல ஆதி. அப்படியே மீட்டிங் இருந்தாலும் நான் எல்லா மீட்டிங்கையும் கேன்சல் பண்ண சொல்லியிருப்பேன். அப்படிலாம் எதுவும் இல்ல ஆதி. ஏன், உனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லையா? நோ, ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் மேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் இருக்கு. நான் லஞ்சுக்கு வர மாட்டேன். ஓகேடா, பாய், என்ஜாய். என்ன இவன் பாரதி, அப்படி ஏதாவது பிசினஸ் மீட்டிங் இன்னைக்கு இருக்கா என்ன? திடீர்னு சொல்றான். அப்படி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியலையே. நான் உங்களுக்கு ஏதோ தெரியும்னு நினைச்சேன். ஓகே பாரதி, நீங்க வேலையை பாருங்க. எங்க போறான் இவன்? லதா, ஏய் லதா, காத ஓட்டு போல இந்த லூசுக்கு. ஏய் லதா, என்ன பாரதியும் பிரச்சனை? ஒரு பாட்டு கேட்க கூட விட மாட்டியா? பாட்டு கேட்டுட்டு இருக்கியா? ஏண்டி, நான் எவ்வளவு நேரமா உன்னை கூப்பிட்டுட்டே இருக்கேன், உன் காதலியும் விடலையா? சரி, என்ன விஷயம்? அப்போ இவ்ளோ நேரம் இங்க என்ன நடந்ததுன்னே உனக்கு தெரியாதுல்ல? என்னடி நடந்துச்சு? ஆதி திடீர்னு பிசினஸ் மீட்டிங்னு சொல்லிட்டு போறாரு. லஞ்சுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டு போறாரு. பிசினஸ் மீட்டிங்கா இருந்தா போக வேண்டியதானே? அதான் இல்ல, அப்படி ஒரு மீட்டிங் இருக்குன்னு எனக்கும் கேஷவுக்கும் தெரியாது. அப்போ ஆதி கண்டிப்பா அந்த பொண்ணை பார்க்க தான் போயிருக்காரு பாரதி. ஆமாண்டி, எனக்கும் அதே தான் தோணுது. ஐயா, என்னத்த யோசிச்சுன்னு இருக்கிறேன்? சும்மா சொல்லு. என்ன கர்சன் தேவைப்படுதா? நீ பேசுறது தான். நாபா,
நான் பேசுறது உனக்கு லோக்கல் ஆத்ததோ ஆ தப்பா எடுத்துக்காத. ம்? தே வேற எவனாவது பேசிருக்கணும், இந்நேரத்துக்கு அவன் மூஞ்சி முகரையெல்லாம் பேத்திருப்பேன். நான் பண்றது என் ஃப்ரெண்டா போயிட்டா. இப்ப என்ன உனக்கு இந்த படிச்சவனுங்கெல்லாம் பேசுவானுங்களே, அந்த மாதிரி இந்த நுனி நாக்குல இங்கிலீஷ் பேசணும் அதானா? ஆ. Hi Adi, how are you? Nice to see you. இல்லை, சேஞ்ச் ஓவர் ஓகே தான், ஆனால் கொஞ்சம் நேச்சுரலாக இருந்தால் பெட்டராக இருக்கும். நான் பா உன்னாண்ட ஒரே பேஜாரா போச்சு. சரி கேட்ட இரு. இப்ப பார். ஹாய் ஆதி, எப்படி இருக்க? ஏய், சான்ஸே இல்லை. என்னவோ நினச்சேன். நான் நினைச்சா ஏய் நான் நிஜ போலீஸ்காரிடா. எனக்கு இதெல்லாம் ஜுஜிபி மேட்ரு தெரியுமா? ஆனா எனக்கு ஒரு சந்தேகம், இந்த பொண்ணுங்கெல்லாம் எப்படிதான் தலைய புடவைய கட்டின்னு ஃபுல்லா முடிய வச்சின்னு, ஐயோ நினைச்சாலே பயமா இருக்குதுபா. அதெல்லாம் விடு. சரி, ஏதோ கல்யாணம்னு சொன்ன, அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டு இப்போ காதலுன்ற, என்ன தாண்டா உன் கதை? இது காதல்னு சொல்ல முடியாது, அதையும் தாண்டி புனிதமானதா? அப்படியும் வச்சுக்கலாம். ம், ஆனா என்னன்னு தெரியல, அவங்கள பார்க்கும்போதெல்லாம் ஏற்கனவே பழகின மாதிரி ஒரு உணர்வு. அவங்கள முதல்ல பார்க்கும்போது நான் கூட லவ் ஸ்டோரி தானே ஏதோ நார்மலா இருக்கும் நினைச்சா டிஃப்ரெண்டா தான் இருக்குதுடா. சரி, இப்போ பிளான் படி என்ன லவ்வரா பாரதி ஆண்ட காட்ட போறதா சொல்லிக்கிற, அது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிற? இப்போ வரைக்கும் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. நான் நினைக்கிறது சரின்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல பாரதி கிட்ட இருந்து எனக்கு ஃபோன் வரும் பாரு. யாரு பாரதியா? சொல்லல பாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.